ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு தாரம், இருதாரம், அவதாரம் என பலதாரம் இருந்தாலும் ஆதாரம் என்பது இல்லாவிட்டால் வாழ்க்கை சேதாரம் ஆகிவிடும் என்பதை அறியாதவன் நான் அல்ல. ஆதாரம் என்ற ஒன்று இருப்பதால் தான் வரலாறு இருக்கிறது. வரலாறு என்ற ஒன்று இருப்பதால் தான் அறிவியல், சமூக அறிவியல், புவியியல் என்று எல்லாமே இருக்கிறது. ஆதார் அட்டைக்கு பதிவு செய்து விட்டு வந்த ஒரே காரணத்துக்காக எதிர்க்கட்சிகள் என்னை ஏளனமாக பேசுகின்றன. மானியம் வாங்குவதற்காக மா தவம் செய்வதாக லாவணி பாடுகின்றன. மாநிலம் வாங்குபவன் என்பது எள்ளி நகையாடுவோருக்கு சொல்லி புரியாது. கைரேகையை பதிவு செய்ததற்காக என்னை கைநாட்டு என்று பரிகாசம் பேசுகின்றனர். நான் கைரேகையை வைத்து ஜாதகம் பார்ப்பவன் அல்ல, கையை வைத்து எவ்வேளையும் சாதகமாக முடிப்பவன். விழியமைப்பை வைத்து விதியை ஆராய்பவன் அல்ல, விதியை எதிர்கொள்ளும் மதியை கூராய்பவன். எழுதி எழுதி தேய்ந்து போன என் விரல்களை வைத்து ரேகையை பதிவு செய்த போது அதில் கேம்லின் என்ற பேனாவின் பெயர் தெரிந்ததாக அதிகாரிகள் ஆச்சரியத்து போனார்கள். இது எனக்கு நானே எழுதி கொண்டது அல்ல, ஆதாரங்களின் அடிப்படையில் அறிந்து கொண்டது. ஆதார் அட்டையில் இருப்பது என் முகமே அல்ல என்று எல்லோரும் குற்றம் சாட்டுகின்றனர். முகத்தை வைத்து முகவரி தேடுபவன் அல்ல இந்த இடிதாங்கி. அகத்தின் மூலமே ஆதரவு திரட்டும் ஆற்றல் கொண்டவன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இடிதாங்கியின் முகத்தை சரிபார்க்கும் இவர்கள் அதனை படம் பிடித்த கேமராவின் அகத்தை சரிபார்த்தார்களா என்பதை சற்று நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆணழகன் ஆர்யாவை பேரழகன் சூர்யாவாக மாற்றி படம் பிடித்த வேலையை அந்த கேமரா செய்தது என்பதை இவர்கள் மறுக்க முடியுமா? முதலில் எல்லாவற்றுக்கும் வேண்டும் என்றார்கள், பிறகு எதற்கும் தேவைப்படாது என்றார்கள், இப்போது விரும்பினால் பயன்படுத்தலாம் என்கிறார்களே, என்ன செய்வாய் என்று என்னை கேட்கிறார்கள். அவசியம் என்ற போது நான் ஆளாய் பறக்கவில்லை, தேவையில்லை என்ற போதும் நான் தேய்ந்து போகவில்லை. இப்படி ஒரு பதிவில் இடிதாங்கியின் பெயர் இல்லாமல் போனால் நாளைய சமுதாயம் என்னை நாக்கின் மேல் பல் போட்டு பேசுமே என்ற அச்சத்திற்காகத்தான் அட்டையை தொட்டான் இந்த ஆட்டநாயகன் என்பதை அறுதிட்டு சொல்லிக் கொள்ளுகிறேன். இதற்கு மேலும் இதை பற்றி பேசினால் நாளை எரிவாயு இணைப்பு பறிபோகும் நிலையில் அவர்களை பார்த்து இந்த உலகமே சிரியாய் சிரிக்கும் என்று கூறி எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி.